தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாங்க பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம நாட்டில தான் நடந்திருக்கு. லடாக்ல நடந்திருக்கு. ஸ்ரீலங்கால, நேபாளம்ல, பங்களாதேஷ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததோ அதே மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயும் அஸ்ஸாம்ல, மகாராஷ்டிரால, இதை தொடர்ந்து இப்போ லடாக்ல நடந்திருக்கு. இந்த எல்லையோர மாநிலங்கள் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, இந்த மணிப்பூர், மிசோரம் இது மாதிரியான இடங்கள்ல அடிக்கடி இது மாதிரியான கலவரங்கள் நடந்துட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே திட்டமிட்டு நடத்தப்படுது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பல இடங்கள்ல ஃபாலோ பண்ணப்பட்ட பேட்டர்ன்ஸ் இங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பத்தி தான் நானும் திரு கெவின் பால் அவர்களும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரோ வணக்கம். இந்த விவகாரத்தை பாத்தீங்களா? இந்த விஷயத்தை பாத்தீங்களா? ஆமா பிரதர். வணக்கம். இந்த விஷயம் நேத்துலருந்து அது வன்முறையா மாறுனாலும், இந்த மந்த்தினுடைய ஆரம்ப ஃபர்ஸ்ட்டு அந்த 2வது வாரத்துலருந்தே அங்க இந்த மாரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அத ஆரம்பிச்சு வச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்ன? சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக். அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, செப்டம்பர் 12ஆம் தேதி அவர் என்ன பண்றாரு, நான் வந்து உண்ணாவிரதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, லடாக் அந்த பகுதிக்கு நீங்க வந்து அதுக்கு தனியா ஒரு மாநிலம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் குடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. அங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. சரி, எதனால இந்த கோரிக்கை? ஃபர்ஸ்ட் இவர் யார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இவர் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்டாக தன்னை அறிவித்துக் கொண்டவர். இந்த குளோபல் வார்மிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு வார்ம் ஆகுதுனாங்க, அதுக்கப்புறம் கூல் ஆகுதுனாங்க. அதனால இப்போ வார்மும் வேணாம், கூலும் வேணாம், நம்ம காமா கிளைமேட் சேஞ்சுன்னு வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படி இருக்கிற ஒரு குரூப்பு. கிரேட்டா தன்பர்குடைய குரூப். கரெக்ட். அவங்க அதுக்கப்புறம் இங்க இருக்காங்களே, பூ உலகி நண்பர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம ஊர்ல. அதெல்லாம் பக்கா திமுக குரூப். அதே மாதிரி இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புற குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து லெஃப்டிஸ்ட் தான். மோஸ்ட்லி எல்லாருமே. இவர் அப்படித்தான் ஆரம்பிச்சுட்டு இவர் என்ன பண்ணார், இப்போ அங்கே உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லி நம்ம வந்து தனியாக நமக்கு ஒரு மாநிலம் கேட்போம், ஏன்னா வந்து நமக்கு தான் எந்த மாநில உரிமையும் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து அவருடைய பார்வை. அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, நேபாளில் ஜென்சி அவங்க எப்படி ஒரு விஷயம் பண்ணாங்களோ அதே மாதிரி நமக்கும் நடக்கும். அந்த வார்த்தை கவனிங்க. அவரு அப்ப என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? நம்ம தான் இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால நம்ம பேசுறப்போ நம்ம பேசியிருப்போம், இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு, பட் இந்தியாவிற்கு அதனால பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம்ல. ஏன்னா இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவ்வளோ ஈஸியாக வந்து சிவில் வார்லாம் இங்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பேசி 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த மாதிரி கலவரத்தை தூண்டி விட்டு அங்கே நடந்த மாதிரி அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடா நேத்து போயிட்டு இவங்க பண்ண அட்டகாசத்துல ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க என்ன பண்றாங்க, பிஜேபியினுடைய ஆஃபீஸ்ல போய் அவங்கள போய் அடிக்கிறது, அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் போய் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த சோனம் வாங்சுக் இந்த நபர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். இவர் எப்படி ஆப்ரேட் ஆகுறாருன்னா, இவருக்கு வர்ற காசு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்டு. நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் இவர் இந்த மாதிரி இப்போ கலவரத்தை தூண்டின உடனே இது FCRAன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சம்திங் ஆக்ட்னு வரும். அதாவது வெளிநாடுகள்லேருந்து பணம் வரும்போது அதுக்கு வந்து நீங்கள் அரசுக்கிட்ட நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியே இருந்து காசை உங்களோட NGOக்கு நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். இவர் ஒரு NGO ஒன்று வச்சிருக்காரு. அந்த NGOக்கு வெளியே இருந்து காசு வருது. காசு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாலேருந்து இவருக்கு வந்த காசை வந்து இப்போ நம்மளுடைய அரசாங்கம் முடக்கி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போராளிகள், முக்கியமாக அரசாங்கத்துக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக போராடக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க ஃபாரின்ல இருந்து தான் ஃபண்டு வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க.
இது ஓகே. இது ஒரு பேட்டர்னா நம்ம பார்க்கலாம். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த மாரி ஆக்டிவிசம் பண்றவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் பண்றாங்க. அதுவும் வெளிய இருந்து இவங்களுக்கு காசு வருது. முக்கியமா இந்த காஷ்மீர் இஷ்யூ. ஏன்னா ம். காஷ்மீர் இஷ்யூ இன்னைக்கு நேத்து கிடையாது. அ இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன காலத்துலருந்து இந்த காஷ்மீர ஆட்டைய போடுறதுக்கு பாகிஸ்தான் ரொம்ப அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ம். அவங்களுக்கு துணையாக இங்க இருக்கிற இஸ்லாமிய நாடுகள். அ பாலஸ்தீன்ல இருந்தெல்லாம் வந்து அவனுக்கே நாடு இல்ல. ம். அவனுங்க வந்து இங்க இருந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா கம்யூனிஸ்ட்காரங்க அண்ட் ஆமா. அ சீனாவுடைய ஆசி பெற்றவர்கள். அ அந்த சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட குளோஸா இருக்கிறவங்க. நம்ம ஊர்ல உள்ளவங்க. ஓகே. அவங்களும் இது உள்ள வந்து இன்வால்வா இருக்காங்க. இது இது ஓகே. இது ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய விஷயம். ஆ அவங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கு அப்படின்னா, அரசாங்கத்துக்கிட்ட அத பீஸ்ஃபுல்லா சொல்லலாம். அந்த பிரச்சனைய ம். பேசலாம். இவங்க வந்து எடுத்த உடனே வன்முறைய தூண்டுற மாரி, இப்ப நேபாள்ல பண்ண மாதிரி, அதே மாரி சூட்டோட சூடா இங்கேயும் பண்ணலான்னு இவங்க ஏதோ பிளான் பண்றாங்களோ! அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பயமா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னதுதான். இவங்க வந்து அப்படிதான் ம், பிளானே பண்ணியிருக்காங்க. இவர் இந்த ம். வாங்சுக் இருக்காரு இல்லையா? ஆமா. சோனம் வாங்சுக். இவர் வந்து சோனம் பார்த்தீங்கன்னா, வாங்சுக். ம், இதுக்கு முன்னாடி அவர் ஆக்டிவிஸ்ட்டா இருக்கும்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா, ம், இப்போ பங்களாதேஷினுடைய அதிபரா இருக்கக்கூடிய முகமது யூனஸ் இருக்காரு இல்லையா? இவர் ம், கூடலாம் இவர் பயங்கரமான பாண்டிங்ல இருந்திருக்காரு. அவர் போய் நேர்ல போய் ம், சந்திச்சிருக்காரு. அதாவது எப்போ? பங்களாதேஷ்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா, அங்க ஏகப்பட்ட ஹிந்துக்கள், அங்களுடைய மக்கள் ம், அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா, அவ்வளோ பேர கொன்னதுக்கு அப்புறமா, இங்கிருந்து அவன் அங்க போயிட்டு அந்த முகமது யூனஸ்க்கு ஆதரவாக நின்னுருக்கான். அவனுடைய ம். அவன் செய்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெருமைப்பட பேசியிருக்கான். 탁 Gürcü 영체제노 네팔라 용스테오토 방글라데시 용스테오토 ஸ்ரீலங்கா 용스테오토 미망세 Gürcü 경환 없대네. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவன் வந்து புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? அந்த நேரத்திலேயே தொடர்ந்து மக்கள் வந்து இது பண்ற மாரி, புரொவோக் பண்ற மாரி, அரசாங்கம் நமக்கு எதிரா இருக்கு. இங்க நேபாளம்ல பாருங்க, ஜென்சி பசங்க என்ன மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்ல என்ன ம். மாரிலாம் நடந்திருக்கு பாருங்க. அது மாரியான விஷயங்கள் நம்ம நாட்டிலயும் நடக்கணும். நீங்க எல்லாருமே அது மாரி பண்ணணும். அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, ஒருவேளை இது மாரி கலவரங்கள் நடக்கும் பொழுது, நீங்க ஹூடி போட்டுக்கணும். உங்களுடைய முகத்த ம். வந்து நீங்க கவர் பண்ணிக்கணும். அப்படின்ற மாரிலாம் டீச் பண்ணியிருக்கான். அங்க ஓகே. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு இது மாரியான விஷயங்கள் அவன் சொல்லியிருக்கான். அது மட்டும் ம். இல்லாம லடாக் பாத்தீங்கன்னா, ஒரு யூனியன் பிரதேசம். ஆமா. ஸோ வந்து அங்க ம். இங்க இப்ப தமிழகம் தமிழ்நாடு மாரியெல்லாம் அங்க எதுவும் இருக்காது. அங்க சென்ட்ரலோடைய இன்வால்வ்மென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அது ம். பார்டர் ஸ்டேட்டும் கூட. இந்த ஆர்டிகிள் 370 அபாலிஷ் பண்ணும்பொழுது தான் இது மாரியான ஆமா. விஷயங்கள்லாம் நடந்தது. லடாக் ம். லடாக் மாரி அதுவும் முக்கியமா எல்லையோர மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா கன்சர்னோட தான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இருப்பாங்க. ஈஸியா ம். வந்து அங்கிருந்து தீவிரவாதிகள் உள்ள நுழைய முடியும். ஈஸியா அவன் நினைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றதுனால, இந்த ம். எல்லையோர மாநிலங்கள் மீது கொஞ்சம் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோகஸ்டா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த சோனம் வாங்சுக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாகவே, ரொம்ப வருஷமாவே இது மாதிரியான விஷயங்கள் நாட்டிற்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக, ம். இப்ப யூனியன் பிரதேசமா மாறுனதுனால, அங்கே இன்னும் செக்யூரிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருப்பாங்க. கூர்காஸ் இருப்பாங்க, ம். ஆர்மிஸ் இருப்பாங்க. அப்புறம் அங்க ஆமா. இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். டெல்லி கண்ட்ரோல்ல ம். தான் இருக்கும். ஸோ ம். இவங்க வச்சிருக்கிற விஷயங்கள், இவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பெருசா எதுவும் பண்ண முடியல. ஸோ இவன் என்ன பண்றான், ஆர்மி இங்க வீக்கா இருக்கு. கூர்காஸ் இங்க ம். வீக்கா இருக்காங்க. இங்க போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்காங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே அங்கங்க சிதறி இருக்காங்க. அதாவது மக்களிடத்துல ஒரு நம்பிக்கைய வந்து போலீஸ் மீது நம்பிக்கை இருக்கும் இல்லையா? என்ன ஆனாலும் ம். இவங்க நம்மள பார்த்துப்பாங்கன்னுட்டு, அந்த ஒரு நம்பிக்கைய ம். வந்து உடைக்கிற விதமா, தொடர்ந்து இவன் பேசிட்டு வந்துட்டே இருக்கான். உண்ம. ம். 24த் செப்டம்பர் 24த் நேத்து. நேத்து இது மாரி ம். கலவரம் வெடிச்ச உடனேயே, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆபீஸ கொளுத்திருக்கானுங்க. ஒரு 4 ம். பேர் இறந்து போயிருக்காங்க. 20 20லேருந்து 35, 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேருக்கு அங்க அடிபட்டிருக்கு. காயப்பட்டிருக்கு. ம். இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா, இவன் பண்ண விஷயங்கள், இவன் என்னென்னலாம் கடந்த காலங்கள்ல பேசியிருக்கான், என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் இவன் போட்டிருக்கான் அப்படின்றத எடுத்து போட்டு, இவன் வந்து இது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா. ஒன் பை உண்ம. ஒன்னா, ம். ஒன் பை ஒன்னா அது வந்து இ இவ் கரெக்ட்டா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அப்படியே எல்லாமே லிங்க் ஆகுது. ம். நேபாளம்ல நடக்கிறது, பங்களாதேஷ்ல நடக்கிறது, ஸ்ரீலங்கால நடக்கிறது, இது மாதிரியான விஷயத்தை குறித்து இவன் பெருமையா பேசியிருக்கான். நம்ம நாட்டிலயும் ம். அது மாரி நடக்கணும். நம்ம ஊர்லயும் அது மாரி நடக்கணும். நாமளும் இது மாரி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணணும். முக்கியமான விஷயம், நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த அரப் ஸ்பிரிங், அரப் அப்ரைசிங் ம். சொல்லிட்டு.
அந்த ஒரு விஷயத்தை குறித்து இவன் தொடர்ந்து பேசியிருக்கான் ப்ரோ. எப்படி அரபு ரைட்டு. நாடுகள்ல இது விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படி அரபு நாடுகள்ல ஒரு ஒரு மறுமலர்ச்சி ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, அத மாதிரி எல்லாம் வந்து நம்ம நாட்டிலும் நடக்கணும். அங்க ஒரு 6-7 அந்த அரசாங்கத்தையே மக்கள் கவிழ்த்திருக்காங்க. அது மாதிரியான விஷயங்கள் நாம இங்க செய்யணும். நாமளும் அதை வந்து இங்க கொண்டு வரணும். அதாவது அரப் அப்ரைசிங், அரப் ஸ்பிரிங் அப்படின்றது எவ்வளவு மோசமானது அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது குறித்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இவன் அந்த ஒரு விஷயத்த குளோரிஃபை பண்ணி அங்க நடந்த மாதிரியே இங்க நடக்கணும். அதுக்காக நீங்க எல்லாருமே போராட்டம் பண்ணணும், வீதியில இறங்கணும். அது மட்டும் இல்ல ப்ரோ, இவன் வந்து நான் ஆர்மி மேல கல்லு தூக்கி அடிப்பேன், பாஜக ஆபீஸ்ல நான் கல்லு தூக்கி போடுவேன், இது மாதிரி பெட்ரோல் குண்டுகள் போடுவேன் அப்படின்றதையும் இவன் சொல்லியிருக்கான். அதாவது இவங்க வைக்கக்கூடிய ஓகே. கோரிக்கைகள் நிறைவேற்றலனா. சோ இவங்க எல்லாருமே அந்த ப்ரீ பிளான்டா தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. உண்மை. இப்போ அராப் அப்ரைசிங்கும் நம்ம இந்தியாவினுடைய சிச்சுவேஷனை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அராப் அப்ரைசிங் அப்படின்றது அங்கே வந்து சர்வாதிகாரம் 30 வருஷம் 40 வருஷம் இல்லைனா 20 இயர்ஸ் ஒரே ஆள் தான் அங்கே ஆட்சி பண்ணுவார். அது ஹோஸ்டி முபாரக்கா இருக்கலாம், இல்லை இவர் கடாஃபி, இவங்கெல்லாம் பல ஆண்டுகள். அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பமே அவங்க வந்து ஃபாரினில் போயிட்டு பணத்தை போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இங்கேருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டு ஐரோப்பாவில் வந்து பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதிகாரத்தை வந்து 30 வருஷமாக ஒரே ஆள் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்தியாவில் அப்படி என்னைக்காவது நடந்திருக்கா? இந்தியான்றது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து எலெக்ஷன் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போவும் நடக்கிற மாதிரியான ஒரு நார்மலான ஒரு மக்களாட்சி இங்கே நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆள் இதையும் அராப் அப்ரைசிங்கையும் ஈக்குவேட் பண்ண முடியாத தேவை என்ன? இது வேணும்னே தூண்டி விடுற வேலை ஆக்சுவலி. ஏன்னா இங்கே அந்த மாதிரி அரசு வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருந்து அரசு அவங்க வேலையை ஒழுங்காக செய்யாமல் ஒரே ஆள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இங்கே வந்து எலெக்ஷனை வந்து ஒழிச்சு இந்த மாதிரி என்னைக்காவது இங்கே பண்ணுறாங்களா? கிடையாது. நம்மளுடைய சிஸ்டமே வேற, அவங்க சிஸ்டமே வேற. இவன் அங்கே அப்ரைசிங் வர்றதுக்கான காரணம் இதெல்லாம். அங்கே வந்து ஒடுக்குமுறை, இந்த மாதிரி எலெக்ஷனே இல்லாமல் ஒரே ஆள் ஆட்சி பண்ணுற முறை, பயங்கரமான கரப்ஷன், இந்த மாதிரி நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கரப்ஷன் அப்படின்ற மாதிரி கரப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்சிருந்துச்சு அங்கே. அதனால தான் அங்கே மக்கள் வந்தாங்களே தவிர அங்கே மக்கள் வர்றதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லையே. அப்போ இங்கேயும் நீ வரணும்னு ஆசைப்படுறியா? அப்படித்தான் வந்து எனக்கு தோணுது. இவங்க பேசுறது எல்லாமே இங்கே அப்படி ஏதாவது ஒன்று நடந்து அரசாங்கத்துக்கு இங்கே ஒரு கெட்ட பேர் வரணும், கெட்ட பேர் வந்துட்டு மக்களை தூண்டி விட்டு அவங்களுடைய அரசியல் கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த குரூப்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றதான் நமக்கு ஓப்பனாக தெரியுது நமக்கு. ஆமா ஆமா, அவங்க அப்படிதான் பண்றாங்களும் கூட. அவங்க பேசின விஷயங்கள் இப்ப நம்ம அரப் அப்ரைசிங் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? அரப் ஸ்பிரிங், அரப் அப்ரைசிங் ரெண்டும் ஒரே மாதிரிதான். இந்த விஷயத்தை குறித்து இந்த வாங்சுக் எப்ப பேசியிருக்கான்னா பல மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கான், பல மாதங்களுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அவன் பேசின அந்த வீடியோவானது லாஸ்ட் ஜூலைல தான் வைரல் ஆயிருக்கு. ஜூலை மாசம் அவன் பேசின விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து சொல்றாங்க, இவன் வந்து கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் வந்து சரியான பிரிவினைவாதி, நாட்டுக்குள்ள ஏதாச்சும் கலவரத்தை தூண்டுறதுக்காக தான் இவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த சோனம் வாங்சுக்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ? ஜூலை மாசம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் இவன் ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் இந்த பங்களாதேஷ், நேபாளம் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். முக்கியமா இப்போ ரீசெண்டா நேபாள்ல நடந்த ஒரு விஷயத்த சூட்டோட சூடா நாம இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக லடாக்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவன் பண்ணியிருக்கான். அதுவும் ஆரம்பிச்ச அப்பவே பாத்தீங்கன்னா இவ்வளவு சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா லடாக் அப்படின்றது சுற்றுலா தலம். இவங்க பாருங்க, கரெக்டா இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே எங்கெங்க வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் அதிகமா வருவாங்களோ, காஷ்மீர்ல இது மாதிரிதான் ஒரு அட்டாக் நடந்தது, பஹல்காம்ல அட்டாக் நடந்தது. அதுக்கப்புறம் இங்க லடாக் அப்படின்றது உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களே, நம் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மக்களே அதிகமா டிராவல் பண்ணுவாங்க. பைக்லயே போவாங்க, கார்ல போவாங்க. லே லடாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸ். இவனுங்க கரெக்டா இந்த டூரிஸ்ட் பிளேஸ பார்த்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. லடாக்லயும் சரி, காஷ்மீர்லயும் சரி அதே மாதிரிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. கரெக்ட். திட்டம் போட்டு ப்ரீ பிளான்டா பண்றானுங்க. ஆமா, உண்மை. இப்போ லேல பாத்தீங்கன்னா இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. லேல வந்து மெஜாரிட்டி யாருன்னா புத்திஸ்ட். ஓகே, அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறான், புத்திஸ்ட் மக்களையே தூண்டி விட்டு இது வரைக்கும் அங்கேருந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து நாங்கள் பாகிஸ்தான் கூட போகிறோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ புத்திஸ்ட் மக்களையும் தூண்டி விடுறான்.
ஏற்கனவே இப்போ இப்போ அங்கே எப்படி இப்போ அங்கே நிலவரம்னா புத்திஸ்ட் வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம் கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ ஓகே. மாற்றி விட்டாங்க. இப்போ இவங்க இப்போ இந்த climate சேஞ்ச் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா நாட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும். இதற்கு இங்கே இருக்கிற இது லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் ஆதரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீனா கந்தசாமி நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க அவங்க வந்து என்னைய வந்து எக்ஸில் அவங்க என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் பிளாக் பண்ணாங்கன்னு தெரியல. நான் ஓகே. இன்னைக்கு போயிட்டு அவங்க இதை பற்றி ஏதாவது பேசுனாங்க பார்த்தா அவங்க இதை பற்றி வந்த விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நான் வந்து எதிர்பார்த்த விஷயம் தான். எதிர்பார்த்து தான் உள்ளே போனேன். அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணுறாங்களோ இவங்க எல்லாரும் நீ போராடு நான் உனக்கு பின்னால் இருந்து ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மொத்த கும்பலும். ஓகே. ஓகே. அப்போ இவங்க கண்டிப்பா இவங்க வந்து இன்னொரு நேபாளா இந்தியாவை மாத்துறதுக்கான பிளான் பண்றாங்க அப்படின்றத உண்மை. ஸோ ம். அரசாங்கம் இதை சீக்கிரமா ஆக்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த எஃப்சிஆர்ஏ அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க. வெரி குட். அதே மாதிரி இந்த இவர் கூட பின்னால இருந்து ஆப்ரேட் ஆகிற ஆட்கள்லாம் யாரு அப்படின்றத அரசு விரைந்து கண்டுபிடிச்சு இவங்களை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது நம்ம அது முக்கியம் ஆக்சுவலி. ஓகே. இந்த மீனா கந்தசாமின்னு சொன்னீங்களே, அவங்க வந்து இந்த ரைட்டர் அவங்களா? அவங்க தான் அந்த ஆமா அவங்க அவங்க பக்கா பாலஸ்தீன ஆதரவாளர், பக்கா கம்யூனிஸ்ட், பக்கா லெஃப்டிஸ்ட். லெஃப்ட். லெஃப்ட். அந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க அவங்க நம்ம ஊரின் அருந்ததி ராய் அப்படி வச்சுக்கலாம். ஓ, ஆமா தமிழ்நாட்டை அந்த சேர்ந்தவங்களா அளவுக்கு. அவங்க? ஆமா ஆமா. ம் இந்த சோனம் வாங்சுக் இருக்காரு இல்லையா, இவரு தீவிர ம் காங்கிரஸ் ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு. இவர் பண்ண இந்த ஒரு போராட்டத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களும் வந்திருக்காங்க. ஆமா ராகுல் காந்தி கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வாங்சுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு பல சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பாஜக ஆபீஸ கொளுத்துனாங்க இல்லையா, அந்த ம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்காரங்களா இருந்திருக்காங்க. காங்கிரஸ்காரங்க இவங்க, அதாவது இவங்க பாருங்களேன், நாட்டுக்கு எதிராக இல்லைன்னா அந்த மாநிலத்துக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க பாருங்களேன். ம் லெப்டிஸ்ட், ரைட் இந்த கிளைமேட் சேஞ்சு, காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இத மாதிரி நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துடுறாங்க பாருங்களேன். ரைட்டு. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் நான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ இங்க இருப்பாங்கல்ல பூ உலகின் நண்பர்கள் அவங்க ஆமா. அவங்க பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு வந்து இவங்க பயங்கரமா இங்க இருந்து ஒரே ஊதுவாங்க, ம். நல்லா ஊதுவாங்க. அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்தில் தான் இந்தியா வந்து நம்பர் 1 இருந்துச்சு ம். ஜிடிபியில் அப்படிலாம் சொல்லி இவங்க வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க இங்க இருந்து. அப்போ ஓகே. இவங்க எல்லாமே ஒரே லைன்ல டிராவல் பண்றாங்க. அதுவும் நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்தியாவுடைய அந்த டூரிசமை அடிக்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே. இது வந்து ஆக்சுவலி இது எப்படி இந்த விஷயம் மாறும்னா பகல்காம்ல அட்டாக் நடந்ததுனால இப்போ டூரிசம் அங்கே அடி வாங்கியிருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாரு? அங்கே உள்ள லோக்கல் மக்கள் ம். இல்லையா? அவங்க தான் அதிகமாக அடிவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் லேலையும் இப்போ அதான் பிரச்சனை. ஆனால் இது ம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி இல்லையா? ஆமா. இங்கே உள்ள லோக்கல் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே, அவங்க தானே அடிபடுவாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு இவங்க வேணும்னே வெளியே இருந்து தூண்டி விட்டு எல்லாரும் ஒரே புள்ளியில அப்படியே இணைஞ்சு இந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ ம். இது நாட்டுக்கு பெரிய ஆப்பு வைக்கிற ஒரு வேலை. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கள்ல அவங்கள கவர்மெண்ட் இன்னுமே க்ளோஸாக ட்ராக் பண்ணணும். ம். அவங்களுக்கு காசு எங்கேருந்து வருது, காசு அவங்களுக்கு யார் தராங்க, அவங்க ஒரு விஷயத்த போராட்டம்னு சொல்லி ஒன்று அறிவிச்சாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு பேக்கப் இருக்கும் அவங்களுக்கு. சும்மாலாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. இது வந்து எல்லா கரெக்ட். இடத்துலையுமே அது பாலஸ்தீன் இஷ்யூவாக இருக்கலாம், இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னால் ஒரு குரூப் இருக்காங்க. ஓகே, ம். அதை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம அப்படியே நூல் பிடிச்சி போனோம் அப்படின்னாலே இவங்களை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து பொறுமையாக இருந்துட்டு ஒரு ஒரு அது அந்த விஷயம் ஒரு கைமீறி போகிறதுக்கு முன்னால் அரசாங்கம் இதை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். கரெக்ட். இப்போ நீங்க அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இங்க இருக்கக்கூடிய போராளிகள், அங்க இருக்கக்கூடிய ம். லோக்கல் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சே, டூரிசம் பாதிக்கப்பட்டிருந்தா அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சே இவங்க பண்றாங்க. இந்த சோசியல் ம். ஆக்டிவிஸ்ட்லாம் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆக்சுவலா அவங்களுடைய இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படணும். லோக்கல் மக்கள் கஷ்டப்படணும். லோக்கல்ல சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடிய ஜனங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும். அதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
தொடர்ந்து யாரும் வரதே கிடையாது, அவங்களுக்கு வருமானம் அடிபடுதுன்னா கண்டிப்பா அவங்களுடைய மனம் எப்படி போகும்னா அரசாங்கத்தின் மீது கோபமா மாறும். அரசாங்கம் ஒழுங்கா இருந்திருந்ததுன்னா நமக்கு இங்க இது மாதிரிலாம் நடந்திருக்காது. அரசாங்கம் இது மாதிரி இருந்ததுனால தானே, கவனக்குறைவா இருந்ததுனால தானே நமக்கு இது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. வருமானமே இல்லாம, சாப்பாடே இல்லாம நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அரசாங்கம் தானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நேச்சுரலா அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் ஒண்ணு வரும் இல்லையா? அந்த நேரத்துல கரெக்டா இவனுங்க போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, இன்னும் மூட்டி விடுவானுங்க. நீங்க ஒரு வாட்டி உங்களுடைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பீங்க, இந்த நக்சலிஸ்ட், மாவோயிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் ஒருத்தவங்க நார்மலா கஷ்டத்துல இருக்கும்பொழுதோ இல்லைன்னா அவங்க ஒரு ஃபெடப்ல இருக்கும்பொழுதோ கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் அதிகமாகும். இன்னும் அதிகமா அரசாங்கத்தின் மீது அவங்க பொங்கி எழுவாங்க. அந்த நேரத்துல அழகா இவங்க கும்பல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்க இந்த கலவரத்தை தூண்டுவாங்க. அது அப்படியே அவங்களுக்குள்ள ப்ரோவோக் ஆகும். ஸோ மாத்தி இது மாதிரி பண்ணி ஒரு பெரிய கலவரத்தை கிரியேட் பண்றாங்க. இதே பேட்டர்ன் தான் கண்டினியூஸா இவங்க அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. அஸ்ஸாம்லயும் அதே தான் நடத்தினாங்க ப்ரோ. இப்ப ரீசெண்டா நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பேசிருக்கோம். அஸ்ஸாம்லயும் அதே மாதிரிதான் நடத்திருந்தானுங்க. மணிப்பூர்ல அங்க இருக்கக்கூடிய 2 இனத்துக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள இந்த ரிசர்வேஷனுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை. பட் அதை இங்க வெளிக்கொண்டு வந்த விதமே வேற மாதிரி உனக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால இப்போ லடாக்ல இத மாதிரி தொடர்ந்து இவங்க கண்டினியூஸா ஒவ்வொரு இடத்துலயுமே இவங்க பார்டர் ஸ்டேட்ஸை ஏன் பாஜக ஆரம்பத்துல இருந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்கன்னா காரணம் இதுதான். இவங்க அழகா பார்டர் ஸ்டேட்ஸை தான் இவங்க கண்ட்ரோல் பண்றானுங்க. இவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும், இவ்வளவு போக்கஸ்டா இருந்தாலும், ஆனாலும் பாருங்க இவனுக்கு எவ்வளவு அழகா பண்றத நாட்டுக்கு எதிராக பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இவங்களால அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு இவங்களால போக முடியல. இப்ப லடாக்ல நேத்து ஆரம்பிச்சாங்க, நேத்தே முடிஞ்சு போச்சு. இனி ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆர்மியும் ஆகட்டும் சரி, அங்க இருக்கக்கூடிய போலீஸும் சரி, அந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷனுமே அவங்க இப்ப கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. இதேதான் அஸ்ஸாம்ல நடந்தது, அதேதான் மகாராஷ்டிரால நடந்தது. இவங்க வந்து கண்டினியூஸா தொடர்ந்து இந்த கஜினி முகமது மாதிரி படம் எடுத்துட்டே இருக்கிறானுங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்கிறானுங்க. பட் அவனுங்களால வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ பாண்டே வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால் பாண்டே அண்ட் பால்கி சர்மா இங்கே வந்திருந்தாங்க சென்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு. அது நான் போயிருந்தேன். அதில் பாண்டே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் ஒன்று சொன்னார். என்னன்னா, இந்த மாவோயிஸ்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்கன்னா, வளர்ச்சியை ஃபுல்லாக அவன் வந்து பிளாக் பண்ணுறான், ரோடு போடுறதுக்கு விட மாட்டான். ஏன் அப்படின்னு காரணம் கேட்டால், ரோடு போட்டால் மிலிட்ரி வந்துடும், ஆர்மி வந்துடும் அப்படிம்பானா. மக்கள் அதை வந்து நம்புவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வெளியே போய் எப்படி போராடுவானா, வளர்ச்சியே இல்லை பாரு, அப்போ நாங்கள் தான் வரணும்னு சொல்லி இப்படி உருட்டினா அப்படி உருட்டினா இப்படி, இந்த மாதிரி. அப்போ இது வந்து வேணும்னே பண்ணுறாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மாவோயிஸ்ட் வந்து இது ஒரு பிளானாக பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷனல் மெத்தடை இப்படி தான். அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. மணிப்பூர் கலவரத்தின் போது அங்கேருந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு சில பேர் சென்னையில் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து நான் பேசியிருக்கேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த கூக்கி அப்புறம் இன்னொரு இனம், அந்த 2 பேருக்குமான மெய்த்தி அண்ட் கூக்கி, இந்த 2 பேருக்குமான அந்த ரிசர்வேஷன் அண்ட் அவங்களுக்குள்ள இது வந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, பல வருஷமாக அந்த 2 இனங்களுக்குமான அந்த யார் பெருசாக வர்றது, அந்த இடத்த யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஓகே, இதில் வந்து மதமும் உள்ள வந்து கலந்ததுனால இது ஒரு மத பிரச்சனையாக இவங்க வந்து மாற்றி விட்டாங்க ஆக்சுவலி. ஆனால் இது வந்து அந்த 2 இனத்திற்கான ஒரு பிரச்சனை. இது வந்து எல்லா ஊர்லேயும் வர்ற ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரி அவங்க ஊரில் ஒரு ஜாதி பிரச்சனை, அவ்வளோதான். கரெக்டு. அந்த பாப்பீஸ்லாம் அவங்க பண்ணுறது, யார் வந்து அந்த பாப்பி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் அங்கே பிரச்சனை வந்து உண்டு. இதை அப்படியே மாற்றி வேறு டைரக்ஷனில் வந்து கொண்டு வந்து இதை எங்கேயோ கொண்டு போய் எதையோ சொல்லி எதையோ பேசி இதையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து அரசனுடைய தோல்வி அப்படி கொண்டு வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதை. அப்போ நாட்டுள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை வந்து பெருசாகும் போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வழியை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே பெருசாக்குறாங்க. இப்போது ஒரு லடாக் மக்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சரி, அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போது அவங்க வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்க நம்ம பாண்டிச்சேரி மாதிரி அவங்க அப்படி போயிட்டாங்க. அப்போ JNK ஒரு பக்கம், இன்னொரு பக்கம்
லடாக் இல்லையா? இப்போ 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 2 பேருக்குமான ஈக்குவலான அந்த ரைட்ஸ் வேணுமானா வேணும். அத அரசு பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இவங்க பேசலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா மக்கள் கிட்ட போறாங்க. ஆக்சுவலி பேச்சுவார்த்தைய அரசுகிட்ட பேசாம, இவங்க நேரா மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள வந்து தூண்டி விட்டு, அ அப்போ நீங்க ஒரு சமூகத்தில அறியப்பட்ட ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்க ஒரு உண்ணாவிரதம் போனீங்கன்னா, மக்களுடைய அட்டென்ஷன் நேரா உங்ககிட்ட தான் வரும். அதுவும் ரைட். நாள் ஆக ஆக நீங்க வந்து நேபாள் அது இதுன்னு சொல்லி நீங்க பேசும்போது மக்கள் கடைசியா இவரு இப்ப சோனம் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணாரோ அதான் இப்ப நடந்திருக்கு. வன்முறை வரணும்னு நினைச்சாரு, வந்துருச்சு. இப்போ சீக்கிரமா இந்த வன்முறை மற்ற மற்ற பிளேஸஸ்க்கு பரவாம அரசு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது முக்கியம். ரைட். எனக்கு என்னன்னா இப்போ இப்போ அன்னவுன் கன்மேன் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. புண்ணியவான் யாருன்னு தெரியல, கண்ணுக்கே தெரியல. ஆனா பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு. அத மாதிரி இருக்கக்கூடிய அன்னவுன் கன்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இறக்கணும். ஏன்னா இங்க எக்ஸ்டர்னல் எனிமீஸை விட இன்டர்னல் எனிமீஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க, ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்க. இந்த கேன்சர் செல் மாதிரி இவனுங்க அரிச்சு 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 நம்ம நாட்டையே ஒரு வழி பண்ணிடுறானுங்க. பல இடங்கள்ல இது வந்து நடந்துட்டே தான் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்றானுங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை இவங்க இங்க சரி பண்ணணும், இந்த ஒரு சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த அன்னோன் கன்மேன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்குள்ள இறக்கணும். எவன்வெல்லாம் இந்த சோனம் வாங்சுக் மாதிரி எவன்வெல்லாம் நாட்டிற்கு எதிராக, அதாவது இன்டென்ஷனோட இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு சில பேர் இருக்காங்க உண்மையாலேயே மக்களுக்கு நல்லது நடக்கணும், அரசாங்கம் தவறு செய்யுது, அரசாங்கம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யல, அதை மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ற உண்மையான போராளிகளும் இருக்காங்க. பட் இவங்கள மாதிரியான நபர்களால என்ன ஆயிடுதுன்னா, உண்மையான போராளி யாரு, பொய்யான போராளி யாரு, வெளிநாட்டில இருந்து காசு வாங்கி நாட்டிற்கு எதிராக இங்க சதி வேலைகள் செய்யக்கூடிய போராளிகள் யாரு அப்படின்றத மக்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ பியூஷ் மனுஷ் இருக்கா இல்லையா, அவன் ஒரு கேடுகெட்ட பொறுக்கி அப்படின்றது தெரியும். பட் அவன மாதிரி இங்க ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, இப்ப நம்ம பியூஷ் மனுஷ பார்த்ததுனால அவன மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம மத்தவனுங்களையும் பியூஷ் மனுஷ் மாதிரி தான் பாக்குறோம். உண்மையாலேயே அந்த மனுஷன் நல்லவனா இருப்பாரு, நல்லதுக்காக நல்லது செய்யவாரு. பட் நமக்கு வந்து இத மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்ததுனால மற்ற எல்லாருமே பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு பார்வை தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒழிக்கணும். இங்க எப்படி இந்த அருந்ததி ராய் வந்து ஒருத்தவங்களுக்கு பொங்குனாங்களே, உமர் காலித், இமாம் சொல்லிட்டு அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும், அவங்கள வந்து இன்னமும் சிறையில வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அத மாதிரி இவனுங்களையும் இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு பிரச்சனையை மக்களை தூண்டி விட்டு இது மாதிரி கலவரங்கள் வெடிக்க செய்யறவனுங்களே பாத்தீங்கன்னா ஊப்பா சட்டத்துக்கு கீழே உள்ள தூக்கி போடணும், வாயிலே தூக்கி போட்டு மிதிக்கணும். இவனுங்க தெரிஞ்சுதான் ப்ரோ பண்றானுங்க. வெளிநாடுகள் கிட்ட இருந்து காசு வாங்கி ஃபண்டிங் பண்ணி இவனுங்க இங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கி நாட்டை டீஸ்டேபிளைஸ் ஆக்கி எப்படியாச்சும் இந்த ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்துறணும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உண்மை. அரசாங்கத்துக்கிட்ட இப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அரசாங்கம் ஒரு தவறு செய்து, இல்ல எனக்கு ஒரு கோரிக்கை வேணும், அந்த கோரிக்கையை அரசு ஒழுங்கா கேட்கலன்னா, இவங்க வந்து அரசுகிட்ட போய் சண்டை போடலாம். அரசுகிட்ட நியாயமான முறையில் டெமோக்ராட்டிக்கா இவங்க போய் பேசலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, போராட்டம்ன்ற பேர்ல நாட்டை கவுக்குற வேலையை பார்க்குறாங்க. இப்போ நாட்டின் மீது ஒரு பற்றோடு உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நாட்டில் உள்ள பிரச்சனையை வந்து மாத்துறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மொத்தமா முடிச்சு விடு, அழிச்சிரு, அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நாட்டை வந்து நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லேயர்ஸ் ஆஃப் சேஃப்டியும் இவங்க வந்து அழிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு நோக்கம். முக்கியமா இந்த 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 கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க பிளஸ் இந்த மாதிரி லெஃப்டிஸ்ட், நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா இந்த மாதிரி ஆக்டிவிசம் பண்றவங்க. ஆக்டிவிஸ்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு மாஃபியா தான். அது கண்டிப்பா அந்த மாஃபியா தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாஃபியாவோட மோசமான நெட்வொர்க் கொண்ட ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க் கொண்ட நம்ம பேசுற மாதிரி இலான் ஓமார் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்து பேசுறாங்க? அவங்க எதுக்கு ராகுல் காந்தியை பாக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி தானே. இவரு பவர்ல கூட இல்ல. ராகுல் காந்தி இங்க இருக்கிற ஒரு கட்சிக்கு அவர் லீடரா இருக்காரு, அவ்வளவுதான். அதை தாண்டி இன்டர்நேஷனலி அவர் வாஷிங்டனுக்கு டிராவல் பண்ணி அங்க உள்ளவங்களை பாக்குறாரு. அங்க உள்ளவங்களும் யாரா இருக்காங்கன்னா அமெரிக்காவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பேசுற ஆட்கள். இவர் என்ன பண்றாரு, இவர் அவங்க கூட சேர்ந்து
அவங்க இங்க இருந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கிறது, அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள இவங்க பண்றாங்க. அப்ப இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க். இது ஒரு லோக்கல் த்ரெட்லாம் கிடையாது. இன்டர்நேஷனலி இவங்களுக்கான ஆட்கள்லாம் உண்டு. ஸோ அரசு இன்னுமே அக்ரெசிவா இந்த மாரி ஆட்கள தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்றது தான் உண்ம. ரைட். அது அவசியம். ஸோ கரெக்ட். நம்ம இப்போ இந்த விஷயமானது நேத்திக்கு தான் நடந்திருக்கு. ஸோ இது இன்னொரு ம். 1 வீக் அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் இதோடைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். இதுக்கு பின்னாடி என்ன ம். நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வரும். பட் ம். இனிஷியல் பீரியட்லயே பார்த்தீங்கன்னா, இந்த சோனம் வாங்சுக் யாரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன, யார் யார் கூட லிங்க் இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்பவே அவர் நிறைய ஃபண்ட். வந்துடுச்சு. ம். ஆமா, ஃபண்ட்ல இருந்து எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்கு. இன்னமும் வந்துட்டே இருக்கு. ம். பட் இந்த கலவரத்துக்கான காரணம் ஏன் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிய வரதுக்கு எக்ஸாக்டா என்ன விஷயம் அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு ஆகும். ஸோ நம்ம ஆமா. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். எஸ் பிரதர். கண்டிப்பா. இது நம்ம நாட்டினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி. அதுக்கு வந்து பெருசா ஆப்பு வைக்கிற மாரியான வேலைகள இவங்க வந்து உள்ள இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசு என்ன பண்றாங்கன்னு. ஏன்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது, இவங்களுக்கு அந்த ஃபண்ட வந்து நம்ம கட் பண்ணிட்டா, அவங்களே ஓடி போயிருவாங்க. இல்லையா? ஸோ அத அரசு இன்னுமே க்ளோஸா மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். சரி, ஓகே ப்ரோ. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. மறுபடியும் நம்ம எஸ் நாளைக்கு சார். வேற ஒரு அந்த பாலஸ்தீன், ஓசி பாலஸ்தீன் அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். பேசலாம். அப்புறம் ஒரே ஓகே ஒரே பிரதர். ஒரு பாயிண்ட், அதை மறந்துட்டேன் நானு. ம். இங்க ராகுல் யா. காந்தி பத்தி ப்ளீஸ். பேசும்பொழுது, ம். ராகுல் காந்தியுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, பிரியங்கா ராபர்ட் ம். வாத்ரா. அவங்க வந்து ம். இந்த பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா நம்ம பார்லிமெண்ட்ல எல்லாம் பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஐ ஆமா, சப்போர்ட் ஆமா. பாலஸ்தீன், ஃப்ரீ ம். பாலஸ்தீன், ஃப்ரீ காசா அப்படின்ற ம். மாதிரி என்னென்னத்தையும் சொல்லிட்டு பேக்ல தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ம். ம். ஆமா, ஆமா. அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து எந்த காலத்திலயுமே அவங்க வந்து பாலஸ்தீன் ஆதரவு தான். அவங்க அது நேரு காலத்துலருந்து அப்படிதான். நேரு ஆரம்பிச்ச விஷயம் அது. நேருவுடைய ரைட். அ ஆட்கள் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அவ்வளோதான். ரைட். சரி, பார்ப்போம் ப்ரோ. நாளைக்கு நம்ம அந்த அந்த ஓசி பாலஸ்தீன் பத்தி பேசலாம். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.